வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. நம்மளோட ரெகுலர் கிளாஸஸ் அந்த வீடியோஸில் நம்ம லாஸ்ட்டாக பாரக்கடி எழுதி முடித்தோம் இல்லையா? காக்கா கிளி வரிசை அப்படின்னு சொல்கிற அகர வரிசை எழுதி முடித்தோம். அதாவது ஹ அப்படிங்கிற எழுத்து வரைக்கும் எழுதி முடிச்சிருப்போம். அதாவது எரல வளலை எழுதி முடிச்சுட்டு அப்புறம் ஷ வரிசையில் வரக்கூடிய ஷ ஷ ச ஹ அந்த எழுத்தோடு முடிச்சிருப்போம் இல்லையா? அதுக்கு அடுத்த எழுத்து என்ன வந்திருந்தது? அதாவது க்ஷ ஸ்ர இக்ஞ அப்படின்னு ஒரு எழுத்துக்கு பார்த்துருந்தோம் இல்லையா? பாரக்கடி நம்ம ஆல்ரெடி எல்லா எழுத்துக்கும் நிறைய எழுதி முடிச்சோம் இல்லையா? அதே வரிசையில் அந்த எழுத்துக்கும் எழுதிக்கலாம். ஓகே, அதை வந்து நீங்களே செல்ஃபாகவே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அந்த எழுத்துக்களுக்கு. வாங்க நம்ம இந்த வீடியோவில் எழுத்துக்களை முடிச்சிட்டோம். அப்போ 2 எழுத்தை சேர்த்தா அந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு இது என்ன எழுத்து உங்களுக்கு வந்து ரிமைண்ட் ஆகுதா? அதாவது ஹேன்ற எழுத்து எழுதியிருக்கோம். அதோட வரிசையில் தொணக்கால் போட்டால் ஹா அப்படிங்கிற எழுத்து எழுதியிருக்கோம். ஹா, இது என்ன எழுத்து கண்டுபிடிக்க முடியுதா? த இல்லையா? த. ஸோ ஹாங்கிற எழுத்து எழுதியிருக்கோம், தங்கிற எழுத்து எழுதியிருக்கோம். இப்போ சொல்லும்போது ஹாத் அப்படின்னு சொல்லணும். ஹாத். இப்போது இந்த இடத்துல வந்து ஏன் புள்ளி வச்ச எழுத்துனா எப்படி உச்சரிக்கணும்? இப்போ தமிழ்லன்னா தா போட்டு மேலே புள்ளி வச்சுருவோம் இல்லையா? ஸோ ஹிந்தியில் அந்த மாதிரி கிடையாது. இந்தியை பொறுத்த மட்டும் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையில் வரக்கூடிய 2வது எழுத்தையும் அல்லது வார்த்தையோட முடிவில் வரக்கூடிய கடைசி எழுத்தையும் அதனுடைய உச்சரிப்புக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பொருளுக்கு தகுந்த மாதிரி புள்ளி வச்சு வாசிச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் அதோட ரூல். அதோட விதி வந்து அதுதான். 2வது எழுத்தும் கடைசி எழுத்தும் புள்ளி வச்சு வாசிக்கப்படலாம். சரியா? இப்போ ஹா த தான் நம்ம எழுதியிருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் மாதிரி நம்ம வந்து மேலே புள்ளி வச்சு இத்துன்னு சொல்ல முடியாது. ஹா இத், ஹாத். ஹாத் அப்படின்னா கை அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ப எழுதியிருக்கோம். ப வரிசையில் வரக்கூடிய முதல் எழுத்து ப எழுதியிருக்கோம். அப்புறம் வர்ற எழுத்து என்னது? ர எழுதியிருக்கோம். ஸோ ப இர் அப்படின்னு உச்சரிக்கணும். பர். பர் அப்படின்னா மீது அப்படின்னு அர்த்தம். மீதுனா ஆன் சொல்கிறோம் இல்லையா? இங்கிலீஷில் மேஜை மீது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? புக்கு மேலே பேனா இருக்குது, மேல் மீது அப்படின்னு சொல்கிற இடத்துல வர்றது பர். இது என்ன எழுத்து? அவன் நான் போட்டு 2 கொம்பு போட்டிருக்கோம். என்ன எழுத்து? அவ். அவ் எழுதியிருக்கோம், ர எழுதியிருக்கோம். அப்போ எப்படி நம்ம உச்சரிக்கணும்? அவுர். அவுர் அப்படின்னா மற்றும். அதாவது இங்கிலீஷில் அண்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல போட வேண்டிய வார்த்தை அவுர். இது த வரிசையில் வரக்கூடிய 3வது தானா. த அதோட வரிசை தூ போட்டிருக்கோம். அப்புறம் 4வது தானா போட்டிருக்கோம். தூ த போட்டிருக்கோம். சொல்லும்போது தூது. தூது. இதை இதுதான் சொல்லணும். இப்போ தானே சொன்னேன், எண்டிங் லெட்டர் வந்து புள்ளி வச்சு எழுத்தா வாசிக்கணும். தூது அப்படின்னா பால். சரியா? மில்க். இது என்ன எழுத்து? சா. சா த்ரா. இந்த க்ர த்ர ப்ர அப்படின்னு கடைசியாக ஒரு 3 எழுத்து எழுதியிருப்போம் இல்லையா? த்ர க்ர ப்ர அப்படின்னு எழுதியிருப்போம். அதில் வரக்கூடிய த்ரங்கிற எழுத்தோட த்ரா. சாத்ரா. சாத்ரா அப்படின்னா மாணவி, மாணவியை குறிக்கக்கூடியது. கேர்ள் ஸ்டூடெண்ட். சா த்ர சாத்ர. சாத்ர அப்படின்னா மாணவன், பாய் ஸ்டூடெண்ட்டை குறிக்கக்கூடிய வார்த்தை சாத்ர. இது என்ன எழுத்து? தை. தை. லீ. தைலி. இப்போது எண்டிங் வந்து லீயாவோ லா ரா அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே சொல்லிடலாம். நான் சிங்கிள் லெட்டரா ஆனா சவுண்டில் வரக்கூடியதாக இருந்தால் நம்ம வந்து புள்ளி வச்சு சொல்லணும். தை லீ. தைலி. தைலி அப்படின்னா பை. நார்மலாக பை கொண்டு போகிறோம் இல்லையா? காய் வாங்க இதெல்லாம் கொண்டு போகிறதில்ல, பை அப்படின்னு குறிக்கக்கூடியது தைலி. இது என்ன எழுத்து? 2 எழுத்து சொல்லி கம்பைன் லெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று படித்தோம் இல்லையா? க்ஷ. க்ஷ அதாவது இக்கும் ஷாவும் சேர்ந்த எழுத்து க்ஷ. மா. க்ஷமா. க்ஷமா அப்படின்னா மன்னிப்பு அப்படிங்கிற எக்ஸ்கியூஸ் சொல்கிறோம் இல்லையா? அந்த மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு சரியான ஹிந்தி வார்த்தை க்ஷமா. நா என்னென்ன எழுத்து எழுதியிருக்கோம்? நா ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ சொல்லும்போது எப்படி சொல்லணும்? நாம். நான் எழுதியிருக்கோம், ம எழுதியிருக்கோம். நம்ம உச்சரிக்கும் போது நாம் அப்படின்னு சொல்லணும். நாம் அப்படின்னா பெயர்.
நேமை குறிக்கக்கூடியது. இந்தியில் நாம். கா ம எழுதியிருக்குது கா ம. சொல்லும்போது காம். இந்த சொல்லை நம்ம உச்சரிக்கிறது காம். காம் அப்படின்னா வேலை, அதாவது ஒர்க். வேலை சொல்லக்கூடிய இடத்துல இந்தி வார்த்தை காம். வாங்க இன்னொரு தடவை நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்ப்போம். ஹாத். ஹாத் அப்படின்னா கை. பர் அப்படின்னா மேல், மீது அப்படின்னு சொல்லக்கூடிய, இங்கிலீஷில் ஆன் போடக்கூடிய இடத்துல எல்லாம் வர்றது பர். அவுர். அவுர் அப்படின்னா மற்றும், அதாவது இங்கிலீஷில் அண்டு போடக்கூடிய இடங்களில் யூஸ் ஆகிற இந்தி வேர்ட் அவுர். தூத். தூத் அப்படின்னா மில்க் குறிக்கக்கூடியது. சாத்ரா. சாத்ரா அப்படின்னா மாணவி. சாத்ர அப்படின்னா மாணவன். தைலி. தைலி அப்படின்னா பை. க்ஷமா. க்ஷமா அப்படின்னா மன்னிப்பு. நாம். நாம் அப்படின்னா பெயர் அப்படிங்கிற சொல்லுக்கு இந்தி வார்த்தை நாம். காம். காம் வேலை, ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தி வார்த்தை காம். ஓகே, இன்றைக்கி நம்ம சில இந்தி வார்த்தைகள் எழுதி ஆல்ரெடி நம்ம எழுத்துக்கள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அப்போ அதை சேர்த்து வரும்போது, எழுத்துக்கள் சேர்ந்து வரும்போது அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணிக்கிற போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எந்த திங்ஸ் வாங்கினாலும் இப்போ மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா, மோஸ்ட்லி சைனீஸ் ப்ராடக்ட் தான் நிறைய இங்கே கிடைக்குது இல்லையா. எதை எடுத்தாலும் மேட் இன் சைனா. சிசர்லேருந்து குண்டூசி வரைக்கும் எல்லாமே, சின்ன சின்ன டாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அது சீன பொருட்கள் தான் இங்கே இறக்குமதி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம லடாக்கில் நம்மளுக்கும் அவங்களுக்கும் நம்ம இராணுவ பிரச்சனையினால் சீன பொருட்களை எதையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இந்தியர்களும் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிடணும், அதாவது ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இறக்குமதிக்கும் கிட்டத்தட்ட தடை விதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம் நியூஸ் இல்லையா. இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம வாங்குகிற பொருட்களில் சைனா தயாரிப்புகள் அப்படின்னா மேட் இன் சைனா அப்படின்னே போட்டு வரும் இல்லையா. இப்போ பிஆர்சி அப்படின்னு சொல்லி போட்டு வருதான். பிஆர்சி அப்படின்னு போட்டிருக்கான், அதாவது பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லி. அதாவது டைரெக்டாக மேட் இன் சைனா அப்படின்னு போடாமல் பிஆர்சி அப்படின்னு போட்டு வர்ற பொருட்களும் சீன தயாரிப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இப்போ நம்ம சண்டை பிரச்சனை வந்ததுனால பேன் பண்ணதுக்கு அப்புறமா வர்றது கிடையாதான். ரொம்ப கடந்த சில வருஷங்களாகவே நேரடியாக மேட் இன் சைனா அப்படின்னு வராமல் இந்த பேரில் தான் இறக்குமதி ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம இது நாள் வரைக்கும் மேட் இன் சைனாவா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்போ என்ன செய்வோம், சைனா பொருளா அப்படின்னு சொல்லி சும்மா போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது பிஆர்சின்னு போட்டிருந்தாலுமே நம்ம வாங்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு சீன தயாரிப்புகளை தவிர்ப்போம். அதாவது அன்றாடம் நம்ம வீட்டு உபயோகப் பொருளாகட்டும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ் சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய ஆன் த ஸ்பாட் ஒரு பொருள் கேட்டு போகிறோம், அது எங்கே தயாரித்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல, வாங்கிட்டு வந்துடுறோம். இன்னொன்று அதனோட லுக்கு. இப்போது செப்பல், டாய்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட கலரும் டிசைனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது. குழந்தைங்க அதை தான் விரும்புகிறாங்க. இப்போ உள்நாட்டு தயாரிப்பு அப்படின்னா அந்த செப்பல் பார்க்கவே கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி அப்படி ஒரு மைண்ட் செட். இது செப்பல் கடைக்காரங்களே எடுத்து போடுறாங்க, இது சைனா ப்ராடக்ட் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கண் கவர்ற விதத்தில் தான் அது இருக்குது. ஸோ அதில் நம்ம அந்நேரம் நம்ம ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாங்கிடுறோம். ஸோ நம்ம எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் சீன தயாரிப்புகளை வாங்குறத தவிர்த்துக்கிடுவோம். அதாவது ஒரு இந்திய குடிமகனாக ஒவ்வொருத்தரும் இந்த பொருளை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிடுவோம். அதை நம்ம ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கி அட்ராக்டிவாக கிடைக்கிறது அதுதான் கிடைக்குது, பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் உள்நாட்டு தயாரிப்புகளே வாங்குறதுக்கு நம்ம முடிஞ்ச வரை முயற்சிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈஸியாக படிங்க, எளிதாக பேசுங்க. இந்த நாளும் இனிய நாள்.